ரிஷப ராசி வந்து காலபுருஷனுக்கு 2வது ராசி. சந்திரனுடைய உச்ச இல்லம், சுக்கிரனுக்கு சொந்த இல்லமாக ரிஷபராசி இருக்கு. இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ஜாக்பாட்னே சொல்லலாம். சரிங்களா? குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே 2026 வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 10ல ராகு வந்து குருவோட பார்வையில இருக்கிறதெல்லாம் நல்லதுதான். சனி 11ஆம் இடத்துல இருக்கிறார். சோ குரு நல்ல இடத்துல இருக்காரு, சனி நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு, ராகு 10ஆம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்துல நல்ல எக்ஸலண்டா குருவோட பார்வையில அற்புதமா இருக்கு. கேது 4ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகளை ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கே ஒழிய அது கூட வந்து பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். கோச்சார பலன்கள் ரிஷபராசிக்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இதுல 10ஆம் இடத்துல ராகு உட்காந்து இப்ப எல்லா கிரகமும் பாருங்க 10ஆம் இடத்துக்கு போகுது. இப்ப 4ஆம் தேதி புதன் நகல்றாரு, 6ஆம் தேதி சுக்கிரன் போறாரு, 13ஆம் தேதி சூரியன் அங்க போறாரு 10ஆம் இடத்துக்கு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி கிட்டத்தட்ட கூட்ட கிரகத்துடைய இணைவு 10ஆம் இடத்துக்கு வருது. 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு எல்லா கிரகமும் போய் அங்க உட்கார்றது வந்து திடீர் மாற்றங்கள், திடீர் ஏற்றங்கள்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் என் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாசம் நம்ம ரிஷபராசிக்கு சொல்லலாம். தன்னோட வாழ்நாள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுகள் பூராமே இந்த பிப்ரவரி மாசம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது கோச்சார பலன்கள். பிறந்த கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நான் சொன்னது அப்படியே நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழில் ரீதியா தேடி வரப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை ரிஷபராசிக்கு. சரிங்களா? ரிஷபராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை வழிபடலாம். திருப்பதி ஏழுமலையானையும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்க ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது கால சிறப்பு. குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு மேல இருக்கு. ராகு சனியோட வீட்டுல இருக்கிறார். சனி லாபத்துல இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு பண்றதும் நல்லதுதான். ஏன்னா குரு வீட்டுல சனி இருக்கிறாரு, குரு நல்ல இடத்துல ராகுவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பைரவர் வழிபாடு பண்ணுவதும் கால சிறப்பு. நன்றி.